வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா அந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய மன்னாவினால தகப்பனே, எங்கள போஷித்து நடத்துறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும்பா உங்களோட வார்த்தைய எங்க கூட பேசுங்க. உங்க வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவர் மறைத்து அடியேன மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த காலை வேளையிலயும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆம், ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிட்டு இருக்கிறாங்க. பலப்படு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவராய் வந்திருக்கிறார். பலப்படு. நம்ம எந்தெந்த காரியத்துல பலப்படணும்? இன்னும் நம்ம கர்த்தருக்குள்ள பலப்படுகிறதற்கு நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேதாகமத்துல நெறைய பேரு ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்தவர்கள் நெறைய பேர நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்களுடைய பலன் எதுல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம ஒருவரை குறித்து பார்க்க போகிறோம். அவர் எப்படி பலப்பட்டார்? அவருடைய பலன் எதுவா இருந்தது? பலப்படுகிறதற்கான முயற்சிகள் அவர் என்ன செஞ்சாரு? அப்படிங்கிறத குறிச்சு தான் நம்ம இந்த காலை வேளையில நம்ம பார்க்க போகிறோம். ஆம் பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 13வது வசனம். பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இந்த காலை வேளையில ஆஹ் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணுகிற இந்த பவுலை குறிச்சுதான் இந்த காலை வேளையில நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ணலாம், மாம்சத்தின் மேல அதாவது உலகத்துல எனக்கு இருக்கிற பெருமைகள், இல்ல எனக்கு இருக்கிற ஆஸ்திகள், எனக்கு இருக்கிற அறிவு, ஞானத்த நான் சார்ந்து இருந்திருக்கலாம். ஆனா அதுலலாம் எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கல. எனக்கு எதுல ஸ்ட்ரென்த் கிடைச்சது? எனக்கு கர்த்தரிடத்துல இருந்து ஸ்ட்ரென்த் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றத நம்ம பார்க்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவருடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அதாவது ஒரு மனுஷன் அவரை குறித்து தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் குற்றம் சாட்டப்படாதவன். என்னுடைய ஸ்ட்ரென்த் எதுவா இருந்திருக்கலாம். மேபி அதுக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் சொல்றாரு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இந்த இடத்துல சிலவங்க நினைக்கிறாங்க, அவர் வாழ்ந்த காலகட்டத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, விருத்த சேதனம் என்னுடைய பலனா இருக்கிறது. அதாவது அந்த விருத்த சேதனம் அப்படிங்கிற ஐடென்டிட்டி அதன் மேல அவங்க பெருமை பாராட்டுறாங்க. எனக்கு இந்த ஐடென்டிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, ஆஹ் மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஏன்னா நானும் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது. எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு? நான் 8ஆம் நாளில விருத்த சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். இப்ப நான் என்னுடைய பிறப்ப பாருங்க. என்னுடைய குடும்பத்துல இருந்த ஆஸ்திகள் இப்படி இருந்தது. நான் இப்படி வளர்க்கப்பட்டேன். நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினேன். நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி நான் ஒரு குற்றம் சாட்டப்படாதவன். என்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்ல. நான் ரொம்ப நல்லவன். நான் ரொம்ப நீதிமான். நான் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆஹ் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்க முடியும். சிலருடைய ஐடென்டிட்டி அங்க வாழ்ந்த சிலர் இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோம். இந்த ஐடென்டிட்டியை குறிச்சு அவங்க பெருமையா நினைச்சாங்க. இந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு ஒரு பெருமையாய் காணப்பட்டது. நாங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க. நாங்க மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க. நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. இது என்னுடைய இது இந்த ஐடென்டிட்டினால
நாங்க என்ன பண்றோம்? பெருமை பாராட்டுறோம். இது எங்களுக்கு பலனா இருந்தது என்று சொல்லி, அங்க வாழ்ந்த சிலர் அங்க அந்த டைம்ல இருந்தவங்க நெனைக்கிறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, "விருத்த சேதனம் நமக்கான அடையாளமோ, நமக்கான மேன்மையோ இல்ல. என்னுடைய மேன்மை எதுவா இருக்கிறது?" இந்த பவுல் சொல்றாரு, என்னுடைய மேன்மை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிறவர் அவர். என் பலனே அவர்தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பவுல குறிச்சு நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன். இத்தனை ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு இது இருந்தவரு, இத்தனை காரியத்தை தன்னிடத்துல கொண்டவரு என்ன சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம பவுலுடைய அஹ் காரியங்களை குறிச்சு பார்க்கும் பொழுது, அவர் எப்படிப்பட்டவரா, ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரர். அப்படிப்பட்ட ஒரு அவர்தான் அவரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்தவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலை வேளையில அந்த ஒரு சில அவரை குறிச்சு நம்ம பேசும் பொழுது நம்மிடத்துல அந்த காரியங்கள் இருக்கிறதா, நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் லாபமா இருக்கு, நமக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்குது, அதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், நஷ்டம் என்று விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில விரும்புறாங்க. ஆஹ் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றாரு, எனக்கு நான் ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குற்றம் சாட்டப்படாதவர், நான் குற்றம் சாட்டப்படாதவன். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறவர் இப்படி சொல்லுகிறாரு. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாமும் இதே மாதிரிதான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சில வேளையில நம்ம சுயம் எட்டி பார்ப்போம். சில வேளைகள்ல சில காரியங்களை கடக்கும் பொழுது இதே காரியத்தை நான் முன்னாடி கடந்து வந்தேனே, நம்முடைய அனுபவம் எட்டி பார்க்கும். சில வேளைகள்ல நம்முடைய சுய ஸ்ட்ரென்த் எட்டி பார்க்கும். நம்முடைய குடும்ப சூழ்நிலை, நாம் இந்த இதுல நான் ஸ்ட்ரென்த்தன் ஆனவன், நான் ஒரு எனக்கு இந்த இதுல நல்ல ஞானம் உண்டு அப்படின்னு நம்ம சுயம் எட்டி பார்ப்போம். ஆனா பவுல் சொல்றாரு, அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இது என்ன அர்த்தம்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன். இந்த காலை வேளையில நம்மகிட்டயும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். அவரை அறிகிற அறிவின் மேன்மை, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. நம்முடைய சுயம் எட்டி பார்க்காதபடிக்கு நம் கர்த்தரை சார்ந்து நிற்கத்தக்கதாய் அவரை இன்னும் அறியணும், அவரை இன்னும் அறியணும். இது அவருடைய பலனாய் இருந்தது. இந்த காலவேளையில நம்மளுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மை நமக்கு பலனாய் மாறட்டும். இன்னும் அவரை அறிந்து கொள்ளணும், இன்னும் அவரை சார்ந்து கொள்ளணும், இன்னும் அவரை பிடித்து கொள்ளணும். நம்முடைய சுயத்தை சாராதபடிக்கு நம்முடைய நம்முடைய பலன் எதுவா இருக்கணும். நம்முடைய பிறப்பிலே நம்ம எப்படி இருந்திருக்கலாம் நானு 8ஆம் நாளுல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான், நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான் அப்படின்னு சொல்றதே அதுவே அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டோம்னு சொல்றதே அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும். நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயனா நம்ம பவுல குறிச்சு பார்த்துப்போம் நிறைய இடங்களை. ஒரு சில இடங்களை அவர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் இவர் ஒரு எபிரேயன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பயப்படுவாங்க. ஐயோ, இவரை நம்ம அடிச்சிட்டோமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் அந்த ஒரு பெருமைகள் எல்லாம் அவர் விட்டுட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறாரு. இந்த நேரத்திலையும் நம்முடைய பலன் எதுவா இருக்கணும்? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நாம் அறிந்த எல்லாவற்றையும், நமக்குள்ள எல்லாவற்றையும் நஷ்டமாக நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய சிந்தனையில என்னுடைய அனுபவம் ஒண்ணும் இல்ல, என்னுடைய அனுபவம் எல்லாம் அது விருதா. சில வேளைகள் நம்ம சுயம் எட்டி பார்ப்போம், எனக்கு இது தெரியும், நான் இதை மேற்கொண்டுருவேன், நான் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி தெரியும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு அந்த காரியத்தை கூட நம்ம விட்டுட்டு அவரை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம அடையணும். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நாம் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில விரும்புகிறாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பர்சனலா ஒரு காரியத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது உண்டு. என்ன அப்படின்னா, ஆஹ் சில டைம் எக்ஸாம்ஸ்க்கு போகும் பொழுது ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சப்ஜெக்ட் வரவே வராது. அந்த சப்ஜெக்ட்ல ஆண்டவரே இது எனக்கு வராதுப்பா, இதை நான் முழுவதும் ஆஹ்
உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எதுலலாம் நான் ரொம்ப பயப்படுவேனோ, ரொம்ப எந்த சப்ஜெக்ட் வராதுன்னு நெனைப்பேனோ, எந்த ஒரு காரியம் எனக்கு வராதுன்னு நெனைப்பேனோ, அப்ப ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு, நீங்க பண்ணுங்க. உங்க கையில குடுக்குறேன். நீங்க எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, என்னுடைய பலவீனம் அதான் இருக்கும். சில கேட்போம். நீங்க எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கிட்ட கேட்பாங்க. அப்ப அதுக்கு நம்ம ஒரு டியூஷன் கொடுத்து, அதுக்கான போஷாக்க கொடுத்து, அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு டைம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா, பிள்ளை நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னு நம்ம நெனைப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு அ எந்த ஒரு சப்ஜெக்ட்ல நான் வீக்கா இருந்தேனோ, அந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஆண்டவரோட சமூகத்துல, "ஆண்டவரே எனக்கு தெரியாது. நீங்க நடத்துங்க. எனக்கு நீங்க நடத்துங்க. எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க." அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்கும் பொழுது, நான் எனக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியுமோ, அத விட எது நல்லாவே தெரியாத சப்ஜெக்ட்ல நான் நெறைய மதிப்பெண்கள நான் ஸ்கோர் பண்ணத நான் பார்த்தேன். அப்ப இதே மாரி லைஃப்ல நெறைய இடங்கள்ல இப்படிதான். எதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுலலாம் நான் பலவீனமா இருக்கேன், எதுலலாம் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், இதுக்கெல்லாம் நான் தகுதியா? இதுக்கெல்லாம் அ லாயக்கே இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்துலலாம் நம்முடைய பலவீனங்கள நம்ம ஒத்துக்கொள்ளுகிறோமோ, எந்த ஒரு காரியத்துலலாம் இதுல நம்ம பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்துல சரண்டர் பண்றோமோ, எந்த ஒரு காரியங்கள்லாம் பலவீனமா இருக்கிறப்பா நீங்க பலப்படுத்துங்கன்னு அவருடைய கரத்துல கொடுக்கிறோமோ, அந்த அந்த காரியங்கள் எல்லாம் அவர் பலனை கொடுக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறார். நம்முடைய பலவீனத்த நாம ஒத்துக்கொள்ளும் பொழுது, நம்முடைய பலவீனத்துல அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, பலவீனத்த ஒத்துக்கொள்றது மாத்திரமல்ல, அவரை சார்ந்து கொள்ளணும். அந்த வேளையில அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரோட சமூகத்துல இந்த இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய பலவீனம் இதுவென்று சொல்லி ஆரம்பத்துல இருந்தே அது நமக்கு பலவீனமா இருக்கும். இதுல இந்த காரியம் எனக்கு வரவே வராது. பாட்டா எனக்கு வரவே வராது. ஜெபமா எனக்கு வரவே வராது. இப்படிப்பட்ட ஒரு இது எனக்கு வரவே வராது. இந்த காரியத்துல நான் ரொம்ப வீக் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுப்போம். அப்பா நீர் என்னை பலப்படுத்தி எனக்கு வராத இந்த காரியத்த வர வையுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அ பவுல நம்ம பார்த்தோம். அவருக்கு லாபமாய் இருந்தவைகள நஷ்டமென்று எண்ணி, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அவர் நஷ்டமென்று எண்ணுகிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது அவர் சொல்றாரு, "நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்." எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த வார்த்தை நம்ம எல்லாருமே சொல்லுவோம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அப்படின்னா என்ன? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவுல ஒரு திட்டத்தோடு கூட அழைத்தாங்க. பவுல ஒரு திட்டத்தோடு கூட அழைத்தாங்க. அவர் மேல ஒரு தரிசனத்த வைத்து அழைத்தாங்க. இவன் என் நாமத்து நிமித்தம் பாடுபட போகிறான். இவன் என் நாமத்துக்காக அ நெறைய பாடுகள அனுபவிக்க வேண்டியது இருக்குது. இவன நான் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு செல்லுவேன். புறஜாதியார் அநேகர் இவன் நிமித்தமா என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனா இவன் 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 பாடுகள் படப்போகிறான். அது உண்மைதான். இவன் கஷ்டப்பட போறான் உண்மைதான். ஆனா இவன நான் என்ன பண்ண போறேன்? இப்படி பயன்படுத்த போறேன். இவன் மேல நான் ஒரு திட்டத்த வச்சிருக்கிறேன். இவன் எனக்காக ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கப் போகிறான் என்று சொல்லி பவுலை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து அவனை அழைத்திருந்தார். பவுலை அழைத்திருந்தார். அவர் சொல்லுகிறாரு, "நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ" இந்த காலை வேளையில இதே ஒரு வார்த்தை, நாம் பிடிக்கப்பட்டோம்? நாம் எதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பிடிக்கப்பட்டோம்? நாம் எதற்காக அவருக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டோம்? நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அதை பிடித்துக் கொள்ளணும் நாம. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்ப்பா? என் மேல நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? என் மேல ஒரு தரிசனத்தோடு கூட என்னை அழைத்திருக்கிறீங்க. என் மேல ஒரு திட்டத்தோடு அழைத்திருக்கிறீங்க. அந்த திட்டத்தை நான் ஆசையாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர வேண்டும். அந்த திட்டத்தை பிடித்துக் கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த திட்டத்துக்காக தான் என்ன பிரித்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஒரு காரியத்துக்காக தான் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஆனா நெறைய வேளைகள்ல கர்த்தர் நம் மேல வைத்த அழைப்பை ஆசையாய் தொடராதபடிக்கு நெறைய வேளைகள்ல நம்முடைய சூழ்நிலைகளும் நாம் அதை ஆசையா எடுத்துக் கொள்ளாதபடிக்கு வேற ஒரு காரியங்கள் மேல நம்ம நோக்கத்த வைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டத்த நாம மறந்துடுறோம். நெறைய வேளைகள் அதை மறந்து ஓடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ அல்ல,
பவுலை போல அவர் மேல என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை பிடித்து கொள்ளும்படி ஒரு ஆசை அவருக்கு இருந்தது. அந்த தரிசனத்தை பிடித்து கொள்ளும்படி ஒரு ஆசை இருந்தது. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மேலையும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். வாலிபர்களுக்கு என்று சொல்லி பிரத்யட்சமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்துல அந்த தரிசனத்தை குறித்த ஒரு ஆசை இருக்கிறதா? அந்த தரிசனத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கிறதா? ஐயோ! நான் நம்ம வெளிய போகிறோம். அநேக வாலிபர்களை சந்திக்கிறோம். சபைகளுக்கு போகிறோம். அநேக வாலிபர்களை சந்திக்கிறோம். நம்ம இருக்கிற இடங்கள்ல, ஒருவேளை படிக்கிற இடங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல அநேகரை சந்திக்கிறோம். அவங்கள அவங்கள கிறிஸ்துவுக்காக நடத்தும்படியான ஆசை நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம பார்க்கிறவர்களை குறித்த நம்ம யார பார்க்கிறோமோ அவங்க ரட்சிக்கப்படணுமேங்கிற தாகம் இருக்குதா? நம்ம மேல கர்த்தர் வச்ச திட்டத்துக்கு நேரான ஒரு ஆசை நம்மிடத்துல இருக்கிறதா என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, அப்படிப்பட்ட ஒரு விருப்பம், ஆண்டவர் என் மேல இந்த திட்டத்தை வச்சுட்டாரு. இதை நிறைவேற்றுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? இதை நிறைவேற்றுகிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த திட்டத்தை குறித்ததான ஒரு ஆசை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது, அப்பா நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? நான் அவங்களெல்லாம் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும்? எப்படி நடத்தணும்? எனக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க. அவங்களை கிறிஸ்துவண்டை நடத்தணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி இருக்கணும்பா? அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து ஆசையா அவருடைய சமூகத்துல காத்திருந்து, என் மேல நீங்க ஒரு திட்டத்தை கொடுத்துட்டீங்க. என் மேல ஒரு ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டீங்க. இதை நான் ஆசையாய் பிடித்துக் கொள்கிறேன். இதை நிறைவேற்றுகிறதற்கு நான் என்ன செய்யணும்னு அவர் சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது, நான் என்ன செய்யணும்ப்பா? நான் என்ன செய்யணும்ப்பா? என்ன முதல்ல சரி பண்ணிருங்க. என்ன முதல்ல சீர்படுத்திருங்க. என்ன முதல்ல பலப்படுத்திருங்க. என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற என்னை தகுதிப்படுத்திருங்க. என் மேல வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறணும்னா நான் சில சுபாவங்களை விட வேண்டியது இருக்கு. நான் சில காரியங்களை விட வேண்டியது இருக்கு. நான் இன்னும் உட்கார்ந்து அந்த வெளிச்சத்தின் அண்டையில உட்கார்ந்து கர்த்தருடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என் மேல வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை நான் உள்ள உணர்ந்து உள்ள எடுத்து கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கான ஒரு விசேஷித்த கிருபைகள், விசேஷித்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு அதை அதை நான் ஆசையா தொடருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. நம்ம ஒவ்வொருவர் மேலையும் ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பிடித்து கொள்ளணும்னா, அந்த திட்டத்துக்காக நம்ம ஆசையா ஓடணும்னா நமக்கு அந்த காத்திருப்புகள் அவசியமா இருக்கிறது. நமக்கு இந்த பலப்படுகிறது அவசியமா இருக்கிறது. ஏன்னா நிறைய வேலைகளை நம்ம கேட்கிறோம், நிறைய செய்திகளை நம்ம கேட்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். ஆண்டவரோட சமூகத்துல காத்திருந்து பலப்படுகிறது நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறது. நிறைய சர்ச்சஸ்ல நிறைய செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஜூம் வாயிலா நிறைய செய்திகளை நம்ம கேட்கிறோம். இணைந்து எல்லாரும் கூடி இணைந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா தனிமையில அந்த பலப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டுமானால் நாம தனிமையில ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கணும். தனிமையில ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா என் மேல இப்படி ஒரு திட்டத்தை வச்சுட்டீங்க. நான் இதுக்காக என்ன பிடித்திருக்கிறீங்க. இந்த ஒரு காரியத்துக்காக பிரத்யட்சமா நீங்க என்ன பிடித்திருக்கிறீங்கப்பா. அந்த திட்டத்தை நான் ஆசையாய் தொடரும் நான் ஓடுகிறேன்ப்பா. எனக்கு பலன் கொடுங்க. என்ன சீர்படுத்திருங்க. என்ன சரி செய்திருங்க. ஆண்டவரே இந்த வாலிபர்கள், இந்த கூட்டம், என்னோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நபர்களை நான் உங்களுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐயா என்று சொல்லி நம்ம ஆசையா ஒரு விருப்பத்தோடு ஒரு வாஞ்சையோட இன்னொருத்தங்க நம்மள போர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சில வேலைகளை நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி பிரித்து கொடுக்கிறதுக்கு இல்ல இந்த வேலைகளை செய்யணும்னு சொல்லி நம்மளுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கால் தேவைப்படுகிறதுனா நம்ம தேவ தரிசனத்தையும் தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற நம்ம என்றைக்கு ஆசையாய் ஓட போகிறோம். இன்றைக்கே அந்த ஒரு நாளா இருக்கிறது. இந்த காரியத்துல இந்த ஊழியத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? என்னோட பங்கு என்ன? நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு 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 யுத்த சேனை ஆர்கனைஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கிறாங்களே, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? கால் பண்ணி நம்ம கேட்கலாம். இதுல என்னுடைய ஒர்க் என்ன? இது நம்முடைய ஆசையை காட்டுகிறது. நிறைய வேளைகள்ல எனக்கே நானே டைட்டா ஓடிட்டு இருக்கேன். நானே டைட்டா இருக்கேன். என்னால எப்படி இந்த ஊழியத்துல இணைந்து கொள்ள முடியும்? நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் எப்படி இதுல நான் செய்ய முடியும்? நான் எப்படி ஒரு சிலவங்களை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆசை இதுவாய் மாறும் பொழுது, ஆசை நம்முடைய தரிசனமாய் மாறும் பொழுது, இதெல்லாம் நமக்கு ஒருத்தங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. நமக்கு தானாவே ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. நீ இதை பண்ணு, நீ இவங்களை சந்தி, நீ இவங்களை கூட்டிட்டு வா, நீ இவங்க கூட இப்படி பேசு. நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு
அதற்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை ஆண்டவர்ட்ட கேட்கிறோம்னா அந்த காரியத்தை குறிச்ச வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தருவாங்க. அந்த காரியத்தை குறித்த திட்டங்களை நமக்கு தருவாங்க. அந்த காரியத்தை செயல்படுத்தணும்னா இந்தந்த திட்டத்தை நம்ம இந்தந்த காரியங்கள் இந்தந்த பிளான்ஸ நம்ம போடும் பொழுது அது சக்சஸா மாறும்னு சொல்லி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கு நம்ம இந்த காத்திருப்பு ஜெபத்துல பலப்படுங்கிற வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு நமக்கு அந்த தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவும் தனிப்பட்ட விதத்துல தனிமையில நாம ஜெபிக்கும் பொழுது நம்ம மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்தை ஆசையா அத தொடரும்படிக்கு அவரோட சமூகத்துல விண்ணப்பங்களை நாம ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் திட்டங்களை தருகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அடுத்தது பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலயும் பிசாசு சில பின்னானவைகளை வச்சு இங்க பாரு, உனக்கு இது இல்ல, உனக்கு இந்த தகுதி இல்ல, உனக்கு இந்த காரியம் உனக்கு இல்ல, இந்த அந்தஸ்து உனக்கு இல்ல, உன்னிடத்துல இந்த ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லி சில சில காரியங்களை பின்னானவைகளை வைத்து நம்ம இழுத்துக்கொள்ள பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையானது நமக்கு இல்ல, எனக்கு தேவையானதே எனக்கு இல்ல, நான் எப்படி ஓட போகிறேன்? சில பின்னானவைகளை காட்டி இது உனக்கு இல்ல பாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவைகளை எல்லாம் மறந்து இல்ல, கர்த்தர் எனக்காக இதை செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக இதுல நன்மை பாராட்டுவார் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல விசுவாசத்தை பிடித்து கொண்டு முன்னானவைகளை நாடி. எது முன்னானது? கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் முன்னானது. அதுக்கப்புறம் அது அதை பவுல் இப்படி சொல்லுகிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். எது முன்னானது? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கு தான் நம்ம எல்லாருக்குமே. அந்த பந்தய பொருளுக்கான லக்க நோக்கிதான் நம்ம எல்லாருமே தொடரணும். நம்ம எல்லாருமே அந்த பந்தய பொருளுக்கான லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை வேளையில விரும்புகிறாரு. அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவர் அழைத்த அந்த பரம அழைப்பு அந்த பரம கானானுக்குள்ள போக வேண்டும் என்று சொல்லுகிற அழைப்பு, அதற்கான இலக்கை நோக்கி தொடருகிறதற்காக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவர் மேலையும் தனித்தனியாய் ஒரு திட்டத்தையும் ஒரு தரிசனத்தையும் வைத்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஓட செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் பவுலின் மூலமாய் அவருக்கு சொல்லப்பட்ட ஸ்ட்ரென்த் நிறைய இருந்தது. நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு இஸ்ரவேல் வம்சத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி என்னிடத்துல எந்த ஒரு குற்றமும் இல்ல, நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் ஒரு குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி அவர் தனக்குரிய தான் இப்படியெல்லாம் எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருந்தது, ஆனா இதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஒருவேளை உலகத்தார் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த், இதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த், அந்தஸ்து இருக்குது, படிப்பு இருக்கு, பதவி இருக்கு, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லி மாம்சத்தின்படி இருக்கிறவர்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்னு. ஆனா அவங்க யோசிக்கிற இந்த ஸ்ட்ரென்த் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. எனக்கு எது ஸ்ட்ரென்த்? எனக்கு என் தேவன் தான் ஸ்ட்ரென்த், எனக்கு என் ஆண்டவர் தான் ஸ்ட்ரென்த். கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டேன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற பவுல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன்னு இல்ல, எனக்காக நான் முற்றும் தேறினவன் ஆனேன்னு இல்ல, நான் என்னுடைய பலவீனங்கள்ல அவரே எனக்கு பலனாய் விளங்கும்படி அவரை நான் பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நான் ஆசையாய் பிடித்து தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில நம்மளையும் கர்த்தர் அப்படியே அழைத்திருக்கிறார். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தை ஆசையாய் பிடித்துக் கொள்ளும்படி, ஆசையாய் அதை தொடரும்படி, அதற்கான ஸ்ட்ரென்த், அதற்கான திட்டங்களை அவரோட சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருள் அதே நம்முடைய லக்காய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நம்ம அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பவுலின் மூலமாய் பேசியிருக்கிறாங்க. பவுல் எப்படிப்பட்டவர்? அவருக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தது, ஆனா அதெல்லாம் அவர் நஷ்டம்னு விட்டுட்டாரு. உலகத்தார் பார்த்தா இதெல்லாம் ஸ்ட்ரென்த் நினைப்பாங்க, இதெல்லாம் பலன் நினைப்பாங்க, ஆனா இதெல்லாம் என் பலன் இல்ல, எனக்கு நீங்க தான் பலன். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை அதே என்னுடைய பலன். அவரை அறிகிற அறிவின்
மேன்மை, அதே என்னுடைய பலன். அவர் என் மேல வச்ச திட்டம், அதுக்காக நான் ஆசையாய் தொடருவேன். அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருவேன். அவர் என்னுடைய பலனாய் இருக்கும் பொழுது, அவர் எனக்கு இந்த காரியத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கான பிளான்ஸ எனக்கு கொடுப்பாரு. இன்னும் நான் அவர் சமூகத்துல காத்திருந்து பலனடையும் பொழுது, அவர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் இலக்கை நோக்கி நான் தொடர, நான் ஓட ஆசையா இருக்கிறேன்னு சொன்ன அந்த பவுல போல, இந்த கால வேளையில நாமளும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, நீங்க எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா, நீங்க எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொன்ன அந்த தாவீதை போலப்பா, இன்றைக்கும் நாங்கள் எங்கள் பலனாய் உண்மையே கொண்டிருக்கிறோம். உம்மை அறிகிற அறிவின் மேன்மையை கொண்டிருக்கிறோம் அப்பா. உண்மையே கொண்டிருக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் பலனாய் மாறட்டும். உலகத்துல இருக்கிற எங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் எங்களுக்கு நஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. எங்கள் பலவீனங்கள்ல உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். எங்கள் பலனே நீங்க தான். எங்கள் பலனே நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் பலனே நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, எங்க மேல நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறதற்கு நாங்கள் ஆசையாய் தொடரணும். நாங்கள் ஆசையாய் தொடரணும். நாங்கள் ஆசையாய் தொடரணும். உங்க சமூகத்துல காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டு அப்பா, நாங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். அந்த தரிசனத்துக்காக நாங்கள் ஓட ஆரம்பிக்கணும்ப்பா. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் பலவீனங்களில உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. உம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. நாங்க பலவீனமான பாண்டங்கள் தான். நிறைய வேளைகள்ல அப்பா, நாங்க உங்களை விட்டு பின் சென்றுறோம். நிறைய வேளைகள்ல கர்த்தர் எங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் நாங்க மறந்துடுறோம். நிறைய வேளைகள்ல அப்பா, அப்பா, நாங்கள் பின்னானவைகளை நாடி போயிடுறோம் அப்பா. இதெல்லாம் எங்களுடைய பலவீனம் அப்பா. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி உம்முடைய திட்டத்துக்காக ஓட வைப்பீராக. கர்த்தர் எங்களை பலப்படுத்தி நீர் எங்க மேல வச்சிருக்கிற அப்பா அந்த தரிசனத்துக்காக ஓட வைப்பீராக. நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர கர்த்தர் எங்களை இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துவீராக. நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக அந்த காலை வேளையில என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் பிடிக்கப்பட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒவ்வொருவரும் உம்மை அறிந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒவ்வொருவரும் மேலையும் ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரே. அந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்ற, அந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் தந்த தரிசனத்துல ஒவ்வொருவரும் இணைந்து ஓட கர்த்தர் கிருபை தாங்க. பின்னானவைகளை மறந்துடணும் அப்பா. முன்னானவைகளை நோக்கி நாடி நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை அப்பா, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கான லக்கை நோக்கி நாங்கள் தொடரணும். அந்த லக்கை நோக்கி நாங்க ஓடணும். அந்த லக்கை விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே, அதை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதை நாங்கள் ஆண்டவரே, அந்த பலவீனத்துல அப்பா நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அப்பா, அந்த கால வேளையில நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்க சமூகத்துல எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.